டக்குனு நோயில் படுத்துடுறாங்க. இல்லை அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கே ஜென்ரேஷனாக வந்து சில நோய்கள்லாம் தொடர்ந்துட்டு, எக்ஸாம்பிளுக்கு சுகராக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து எல்லாருக்குமே வந்து கண் ரிலேட்டடாக பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்து தொடர்ந்து தலைமுறையாக இந்த நோய்கள்லாம் வரும்ல, இந்த மாதிரி நோய்களுக்கு நீங்கள் முன்னாடியே வந்து பரிகாரம் சொல்லியிருக்கீங்க. பட் இப்போ என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள், இந்த பாமர மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரம் இல்லை ஏதாவது கோயிலுக்கு போனால் சரியாகும்னு ஏதாவது சொல்ல முடியும்? அந்த அபிஷேகத்தை பார்த்தாலே நம்மளுக்கு ஓடி புண்ணியம். 1, சந்தன குழம்பு கையில் பட்டால் முதல் நம்ம நோய் தீர்ந்துடும். 2, 3வது யாருக்கு நீங்கள் அதை கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தீருது. இதுதான் 3 நோய். இதைய வந்து நோய் இருக்கக்கூடியவங்க, நடந்து போக முடியாதவங்க, படுக்கையில் படுத்திருக்கிறவங்க, பெட்லேயே இருந்துட்டனால எந்திரிக்க முடியாமல் இருக்கிறவங்க, அந்த உறவுக்கார் போய் அவர் பேரில் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணி அவர் ஜாதகத்தை வச்சு சாமிகிட்ட, ஆண்டவனே எனக்கு இப்படி ஒரு நோய் வந்து இருக்குது, இந்த நோய் நல்லபடியாக குணமாகன்னு சொல்லி முருகரை வணங்கி அந்த கோவிலில் சந்தன குழம்புன்னே பேர். இந்த 9 நவகிரகத்தில் பாருங்க, வானசாஸ்திரம் பெரிய ரகசியம். அவ்வளோ பெரிய வானசாஸ்திரத்தில் இந்த உலகத்தில் எங்கெங்கேயோ கோயில்களெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் 9 நவகிரக கோயில் மட்டும் கும்பகோணத்தில் தான் உருவாக்கியிருக்காங்க. OS பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒருத்தர் தான் இணைந்திருக்காங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் தான். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்கம்மா. ஐயா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா, நல்லா இருக்கேங்கம்மா. ஐயா இப்போ நீங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஞாபகம் வர்றது வந்து உங்களோட பரிகாரங்கள் தான். ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் ஒரு உங்களோட வேலை அப்படின்றத தாண்டி மக்கள் நிறைய பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அதுக்காக நிறைய பரிகாரங்களை வந்து என்கிட்ட நீங்க வந்தாதான் நான் பரிகாரம் சொல்லுவேன்னு இல்லாம நிறைய பேருக்கு வந்து நீங்க பரிகாரங்கள் சொல்லி நாங்க பார்த்திருக்கோம். நம்ம சேனல்லையுமே நிறைய விஷயங்களுக்கு நீங்க பரிகாரங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்படின்றப்ப நீங்க சொல்ற பரிகாரங்கள்னால பயனடைஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்ப வந்து தீராத நோய் அப்படின்றது வந்து எப்படின்னா, ஐயா டக்குன்னு நோயில் படுத்துடுறாங்க. இல்லை அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கே ஜென்ரேஷனாக வந்து சில நோய்கள்லாம் தொடர்ந்துட்டு, எக்ஸாம்பிளுக்கு சுகராக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து எல்லாருக்குமே வந்து கண் ரிலேட்டடாக பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்து தொடர்ந்து தலைமுறையாக இந்த நோய்கள்லாம் வரும்ல, இந்த மாதிரி நோய்களுக்கு நீங்கள் முன்னாடியே வந்து பரிகாரம் சொல்லியிருக்கீங்க. பட் இப்போ என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள், இந்த பாமர மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரம் இல்லை ஏதாவது கோயிலுக்கு போனால் சரியாகும்னு ஏதாவது சொல்ல முடியும்? கண்டிப்பாங்க, ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கி அம்மா அற்புதமான ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. உண்மையாலுமே இந்த உலகத்திலேயே பெரிய சொத்து எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்பு தான். எத்தனை கோடி நம்ம சம்பாரித்து வச்சுருந்தாலும் கூட 400 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் 4 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த உடம்பை எவ்வளவு தான் வந்து 100 ரூபா வந்து 100 வருஷம் கிரமிச்சு 100 ரூபாயாகவே இருக்கும். ஆனால் இந்த உடம்பு 100 வருஷம் கிரமிச்சு 100 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்படி இருக்கிறது அப்படி இருப்போமா? அப்போது நம்ம இந்த உடம்பு தான் உண்மையாலுமே ஒரு பெரிய சொத்து. இதில் யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி நோய் வந்துடும். எப்படி நோய் வரும்னா 3 விதமான நோய் இருக்குது. உணவு பழக்க வழக்கத்தால் ஒரு நோயை நம்மளே இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். நம்ம சாப்பிட்ற கடையில் போய் நம்ம தேவையில்லாத சாப்பிட்டு உடம்பில் வெளியே இருக்கக்கூடிய நோயை நம்ம உடம்புக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். அது ஒரு நோய். இன்னொன்று வம்சாவளி நோய். தாத்தாவுக்கு சுகர் இருக்குது, அப்பாவுக்கு சுகர் இருக்குது, அப்படி பிபி இருக்குது, அப்படி இருக்குதுன்னா ஏதாவது ஒரு நோய் வந்து வம்சாவளி நோயின்னு சொல்லுவாங்க. இது வந்து வம்சாவளி நோய். இது உணவு பழக்க வழக்கத்தால் வர நோய் ஒன்று. கடவுளே போன ஜென்மத்தில் நம்ம எந்த நோயோடு நம்ம காலமானமோ திரும்ப அடுத்த பிறவி எடுக்கும்போது அந்த நோயும் ஜாயிண்ட் ஆகி 3 நோய்களும் சேர்ந்தது ஒரு கர்மாவாக இயங்கும். அப்படி இருக்கும்போது இந்த உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நம்ம கரெக்டான கடவுளை போய் நம்ம கும்பிடணும். அதன் மூலிமா நம்மளுக்கு வந்து எல்லா சந்தோஷம் நிம்மதி கிடைக்கணும். அப்படின்னா இந்த உலகத்தில் இது வரைக்குமே வெளியில் தெரியாமல் ஒரு ரகசியமாக நோய் தீர்க்கறக்கு ஒரு கடவுள் வந்து ரகசியமாக இந்த உலகத்தில் இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா,
வைத்தீஸ்வரன் கோயில் நீங்கள் போயிருப்பீங்க. நாடி ஜோதிடமெல்லாம் எழுதுவாங்க, ஓலைச்சுவடி எல்லாம் படிப்பாங்க. ரொம்ப பேர் போன இடம்னு சொல்லுவாங்க. இது கும்பகோணத்தில் 9 நவகிரகத்தில் முருகர் வந்து செவ்வாயாவே இயங்குறார். சூரியன்னா சூரியனார் கோயிலே இருக்குது, சந்திரன்னா திங்களூரில் சந்திரனார் கோயிலே இருக்குது. ஆனால் செவ்வாய்க்கு மட்டும் வைத்தீஸ்வரன் கோயிலில் முத்துக்குமார சுவாமி முருகர் வந்து செவ்வாயாவே இருக்கார். இந்த செவ்வாய் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்திலேயே ஆதி காலத்தில் முன்னோர்களெல்லாம் நோய் தீர்க்கறக்கு தீராத நோய் வந்துட்டாலோ, பாமர மக்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் நோய் வந்துட்டாலோ, இந்த நோயினால் அவதிப்பட்டால் அதுக்கு ஒரு பரிகாரமான ஒரு கோவில் நம்ம உருவாக்கணும்னு சொல்லி தன்வந்திரி சித்தர் தான் இந்த நோய்க்கு உற்பத்தியான கோயில். இந்த தன்வந்திரி சித்தர் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, வைத்தீஸ்வரன் கோயில், கும்பகோணத்தில் வைத்தீஸ்வரன் கோயிலுக்குள்ளே தன்வந்திரி சித்தர் வந்து ஜீவசமாதி. அப்போ தன்வந்திரி சித்தர் ஜீவசமாதினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ அந்த மண்ணே நோய் தீர்க்கிற மண் தான். ஒரு ஜீவசமாதி ஒரு இடத்துல இருந்தால் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அதோட இறையாற்றலுடைய பவர் இருக்குமா. அப்போ தன்வந்திரி சித்தருங்கிறவர் யார் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே நோய் தீர்க்கறக்காக பலவிதமான மந்திரங்களை எழுதி ஓலைச்சுவடியில் எழுதி அந்த காலத்தில் வந்து அதை பதுக்கம் பண்ணி வர்ற மக்களுக்கு எல்லாமே இந்தந்த மூலிகையை சாப்பிட்டா இந்தந்த குணமாகும்னு சொல்லி தன்வந்திரி சித்தர் தான் ஜீவசமாதி ஆனாங்க. அப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலத்தில் தான் ஒரு அற்புதமான ரகசியம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, யாராவதுக்கு நோய் வந்துருச்சுன்னா அங்கே வைத்தீஸ்வரன் கோயிலில் முத்துக்குமார சாமி முருகருடைய சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அபிஷேகம் பண்ணி அதைய மாதத்தில் ஒரு நாள் தான் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் அந்த முருகருக்கு வந்து சந்தன குழம்பு அபிஷேகம் பண்ணுறாங்க. இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. கும்பகோணத்தில் வைத்தீஸ்வரன் கோவிலில் முத்துக்குமார சாமி முருகனுக்கு கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முழு சந்தன அபிஷேகம் பண்ணி அந்த சந்தன அபிஷேகத்தை எடுத்து வர்ற மக்களுக்கெல்லாம் அன்னைக்கு ஒரு நாள் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. இதைய வந்து நோய் இருக்கக்கூடியவங்க, நடந்து போக முடியாதவங்க, படுக்கையில் படுத்திருக்கிறவங்க, பெட்லேயே இருந்துட்டனால எந்திரிக்க முடியாமல் இருக்கிறவங்க, அந்த உறவுக்கார் போய் அவர் பேரில் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணி அவர் ஜாதகத்தை வச்சு சாமிகிட்ட, ஆண்டவனே எனக்கு இப்படி ஒரு நோய் வந்து இருக்குது, இந்த நோய் நல்லபடியாக குணமாகன்னு சொல்லி முருகரை வணங்கி அந்த கோவிலில் சந்தன குழம்புன்னே பேர். இப்போ இந்த சந்தன குழம்புங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு மட்டும் சந்தனத்தை, ஒரிஜினல் சந்தனத்தை கையார இத்தனை நாளிகைன்னு சொல்லி அரைச்சி அந்த அரைச்ச சந்தனத்தை எடுத்து முருகர் மேலே அப்படியே அபிஷேகமாக பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய அந்த தீர்த்தத்தை எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் அங்கே வர்றவங்களுக்கு பிரசாதமாகவும் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் நம்ம வாங்கி நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு வாங்கிட்டு வர்றதுக்கும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா வாங்கிட்டு வரலாம். அதை வாங்கி ஒரு சொட்டு நாக்கில் பட்டாலே 1 கோடி நோய் பரவுறது நீங்குமா. அப்படின்னா பாருங்கள், அதில் நம்ம உடம்பில் அந்த காலத்தில் ஒரு நோய்க்குன்னே ஒரு மூலமந்திரமான ஒரு பாட்டு இருக்குது. அந்த காலத்தில் ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. எப்படி கவி எழுதியிருக்காங்கன்னா, ஒரு வேப்ப மரம் இருக்குதுன்னா கூட அந்த வேப்ப மரத்தில் எத்தனை பேர் தியானித்து கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி, இந்திரன் தந்த வேப்பிலை, இறைவன் தந்த வேப்பிலை, சந்திரன் தந்த வேப்பிலை, சதா சிவம் தந்த வேப்பிலை, இரணியனும் பிரகஸ்வதியும் தியானித்து தந்த வேப்பிலை, வேப்பிலை வாங்கி முனிக்கொத்து, முனி விசாதி, பக்கப்பிளவை, பரும்பிளவை, உச்சிப்பிளவை, ஓடும்பிளவை, ஓடும் விற்புறுதி, கழுத்து சுத்திய கண்டாமாலை, சுழல்வாதம், கூட்டு சரவாங்கி, கோரா சங்கருப்பா, கல்லடி, முள்ளடி, முறியடி, அம்புவட்டது, அருவாப்பட்டது, வெட்டுப்பட்டது, குத்துப்பட்டது, இப்படி 4448 வியாதிகளுக்கெல்லாம் கீழே போனால் கீழே இருப்பேன், மேலே போனால் மேலே இருப்பேன், பின்னங்கையாய் முழங்காய் குஞ்சு குஞ்சாய் எரிஞ்சு முட்டை முட்டையாய் எரிஞ்சு ஆடுகள் மேஞ்ச காடுகள் போலே அடிபட்டு பிடிபட்டு செந்நீர் வத்தி பொன்மாரி வத்தி திருப்பால் என்கின்ற திருப்பால் கடலுக்கே போகலாம் வா, பரித்திரா மரித்திரா குருவே துணை, குரு பாதமே துணை, ஓம் நமச்சிவாயா அப்படின்னு இப்படி ஒரு மூல மந்திரமான ஒரு உண்மையான மூல மந்திரம் இது. இது வந்து
இந்த மந்திரத்தை வந்து அந்த காலத்தில் சித்தர்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணி இத்தனை நோய்க்கும் இதுதான் மருந்துன்னு சொல்லி அந்த காலத்தில் முன்னோர்கள் இதைய பாடமாக படித்து மக்களுக்கு அந்த காலத்தில் சிறகு போட்டிருக்கிறாங்க, துண்ணூறு மந்திரிச்சிருக்கிறாங்க, ஏடு கட்டியிருக்கிறாங்க, குழந்தைகளுக்கு பாலகரி தோசை நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. அப்பேற்பட்ட மந்திரம் தான் இந்த உலகத்தில் இன்றைக்கி ஓப்பனாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவே பார்த்தும் கூட இதை ஒன்றுடாமல் நீங்கள் எழுதி வச்சு படித்தாலே அதை 4448 வியாதிகளுக்கெல்லாம்னு வருது இந்த மந்திரம். அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ஒரு சின்ன நோய் நம்ம உடம்புல நிற்குமா? இத்தச்சோட மந்திரத்தை உடம்புல இறக்கிட்டிங்கன்னா நோய் வெளியே போயிருமல்ல. இதுதான் தீராத துன்பமெல்லாம் தீருமா, தீராத நோயெல்லாம் தீருமா. இந்த மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை காதில் கேட்டாலே புண்ணியம்தான். இதை நீங்கள் படித்தீங்கன்னா அது அதை விட புண்ணியம். இதை படித்து மற்றவங்களுக்கு 10 பேர்த்துக்கு சொன்னீங்கன்னா அது அதை விட புண்ணியம். எத்தனை பேர்த்துக்கு அப்போது அந்த காலத்தில் சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிமார்களும் யோகிகளும் மகான்களும் அகோரிகளும் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பாடத்தை எடுத்து அது பாடம் பண்ணி அதுக்கு உருவேற்றி அதுக்கு பூஜை பண்ணி அதுக்கு ஒரு சக்தி கொடுத்து அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து அப்பேற்பட்ட பவர் தான் வைத்தீஸ்வரன் கோயில். அதனால தான் வைத்தியம் பார்க்கறக்காக வந்தவரே வைத்தியர் ஆயிட்டாராம். அதான் வைத்திய ஈஸ்வரன். வைத்தியத்துக்குன்னே ஈஸ்வரர் பட்டம் எடுத்தவர் அவர் தான். அதனால தான் அந்த காலத்தில் செவ்வாயே முருகராக இருக்கிறார். அப்படின்னா பாருங்கள், 9 நவகிரகத்தில் பாருங்கள், வானசாஸ்திரம் பெரிய ரகசியம். அவ்வளோ பெரிய வானசாஸ்திரத்தில் இந்த உலகத்தில் எங்கெங்கேயோ கோயில்களெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் 9 நவகிரக கோயில் மட்டும் கும்பகோணத்தில் தான் உருவாக்கியிருக்காங்க. ஏன் அப்படின்னா வெள்ளைக்காரர்கள் அந்த காலத்திலேயே சேட்டலைட் வச்சு பார்க்கும்போது அதிகமான கதிர்வீச்சுக்கள் வந்து கும்பகோணத்தை சுற்றி இருக்கிறனால தான் முன்னோர்கள் கும்பகோணத்துக்குள்ளே மேலிருந்து வரக்கூடிய பவர் சாமிக்கு அதிக சக்தி கிடைக்கிறனால அந்த காலத்திலேயே இதை வந்து இங்கே தான் நம்ம கோயில் கட்டி நம்ம காலத்தில் பேர் சொல்லும் பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லி முன்னோர்கள் இந்த காலத்தில் கோயிலை வகுத்து வச்சுருக்காங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய ரகசியம்னு பாருங்களேன். அப்போது வைத்தீஸ்வரன் கோயிலில் சந்தன குழம்பு வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு 3 தலைமுறை நோய் சரியாகுமா? அப்படின்னா பாருங்கள், 21 தலைமுறையில் வந்த வம்சாவளி நோயும் நாம் உணவு பழக்க வழக்கத்தினால் பாதிக்கப்பட்ட நோய்களும் நம்ம போன ஜென்மத்தில் எந்த நோய்வாய்ப்பட்டு இறந்தமோ அடுத்த பிறவி எடுத்த அந்த நோய் வந்ததும் எல்லாம் சேர்ந்து இந்த முக்கருமாவும் தீர்க்கக்கூடியது வைத்தீஸ்வரன் கோயில். அதனால தான் அந்த ஊரில் வைத்தீஸ்வரன் கோயிலில் மிகப்பெரிய ஒரு வேப்ப மரம் இருக்குது. இந்த வேப்ப மரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த வேப்ப மரம். இந்த சக்தி வாய்ந்த வேப்ப மரத்தில் இருந்து ஒரு வேப்பலையை உருவி வைத்தீஸ்வரன் நினச்சி முழுங்கிடுவாங்களா காலையில். அவங்களுக்கு எத்தனை நோய் இருந்தாலும் சரியாயிடுமா. அப்போ இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் முன்னோர்கள் இது எல்லாம் யூகிச்சு வைக்கலைன்னா உங்களுக்கு அது எப்படி தெரியும்? அப்போ இதெல்லாம் தான் ஜாதகத்தில் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய ரகசியம். அப்போ இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே கும்பகோணத்தில் வாழ்க்கையில் கார்த்திகை நட்சத்திரம் மறந்துடாதீங்க. கிருத்திகை நட்சத்திர நாளும் ஒன்று தான், கார்த்திகை நட்சத்திர நாளும் ஒன்று தான். இந்த 2 நட்சத்திரமே ஒரே நட்சத்திரம் தான். ஒரு சில பேர் பஞ்சாங்கத்தில் கிருத்திகை நட்சத்திரம்பாங்க, சில பேர் கார்த்திகை நட்சத்திரம். காவை கீயாக மாற்றிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு மட்டும் முருகர் பிறந்ததுனால அந்த நட்சத்திரத்தன்னைக்கு மட்டும் கும்பகோணத்தில் ஒரு பிரபஞ்சத்திலேருந்து ஒரு நோய் தீர்க்கக்கூடிய சக்தி வைத்தீஸ்வரன் கோயிலில் முருகர் மேலே படுது. அதனால தான் அதில் வந்து சந்தனம் என்பது குளிர்ச்சி. நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை தோஷத்தை வெளியேற்றுறதுக்காக உண்மையான சந்தனத்தரவே அரைச்சி முருகருக்கு பாடம் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய சந்தன குழம்பு மாதிரி கலக்கி அதில் இருந்து ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளவு கிடைக்குதோ அது அவங்கவுங்க அதிர்ஷ்டம் அது. ஆனால் முதலே நீங்கள் 10 மணிக்கே போய் கோயிலில் முன்னாடி உட்காந்துக்கணும். அந்த அபிஷேகத்தை பார்த்தாலே நம்மளுக்கு கோடி புண்ணியம். 1, சந்தன குழம்பு கையில் பட்டால் முதல் நம்ம நோய் தீர்ந்துடும். 2, 3வது யாருக்கு நீங்கள் அதை கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தீருது. இதுதான் 3 நோய். அப்போ இது எல்லாம் சரி செய்கிறதுக்கு உண்மையாலுமே இந்த உலகத்தில் மிகப்பெரிய கோயில்களுடைய வரலாறுகளை நிறைய சொல்லியிருக்கேன். இந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்குள்ளேயே இவ்வளவு ஒரு ரகசியம் இத்தனை காலமாக இருந்திருக்குது. இத்தனை காலமாக அதை வந்து யாரும் பயன்படுத்திக்கல. ஆனால் இன்றைக்கி போய் பாருங்கள், கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு இதுக்குன்னே நம்ம இந்த பதிவில் கொடுத்ததுனால எல்லா மக்களும் போய் அந்த நோய்க்கு வந்து காசு இல்லாத வைத்தியம் மனசார முருகனை நினச்சி போகிறாங்க. போக போகவே நோய் குணமாகுது. இதை வாழ்க்கையில் ஒரு முறை செய்யுங்க, வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நீங்கள் நோய்க்கு கேட்டதுனால இந்த விஷயத்தை உங்களுக்கு உலகத்துக்கு சமர்ப்பணம் செய்கிறேங்கம்மா.
ஐயா இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஐயா நிறைய பேருக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்றீங்க. இப்போ உங்ககிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வரணும், இல்லை எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு உங்களை பார்க்கணும்னா எப்படி ஐயா தொடர்பு? கண்டிப்பாக, ரொம்ப சந்தோஷங்க. அதாவது நம்ம வந்து சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். ஜோதிடம் பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் மற்றும் ஜாதகம், திருக்கணிதம் எல்லாமே பார்க்குறோம். இது இல்லாமல் நம்ம திருப்பூரில் நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. மற்ற தினங்கள் வந்து நம்ம திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் இந்த ஆதிகால பரிகார புத்தகம்னு சொல்லி பெரிய புத்தகம் ஒன்று எழுதியிருக்கேன். அந்த புத்தகம் வந்து மக்களுக்காகவே பயன்படக்கூடிய புத்தகம். 1736 பரிகாரம் கொண்ட புத்தகம். இந்த புத்தகம் நம்ம கீழே ஆன்லைன்லேயே கிடைக்கிது. நீங்கள் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்த்து நம்ம இந்த பதிவுகளை எல்லாம் மக்களுக்கு கொடுக்கறனால நீங்கள் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பூர்லையா சென்னையிலையா உங்களுக்கு ஜோதிடம் வந்து எப்போ பார்க்கலாம் என்னங்கிறது எல்லா விஷயத்தையுமே நம்ம ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் எடுத்து உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. உங்கள் ஜாதகத்தை நீங்கள் கணிச்சு, உங்கள் ஜாதகம் எதற்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, நம்மளை பற்றி நம்ம என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். ஏன்னா பிறப்பு ஒரு சம்பவம் தான், ஆனால் இறப்பு வந்து ஒரு சரித்திரமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம இந்த பூமியில் பிறந்துட்டோம், நம்ம யார், நம்ம எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோம், என்ன லக்னத்தில் பிறந்தோம், எந்த ராசியில் பிறந்தோம், நம்மளுக்கு என்னென்ன திசைகளில் நம்மளுக்கு வீடு வாங்குவோம், இடம் வாங்குவோம், நம்ம கல்யாணம் வைப்போம், குடும்பமாகவும், அதுக்கப்புறம் சமுதாய சேவை, தான தர்ம புண்ணியம் செய்து கடைசியில் ஓய்வு பெற்று இந்த போகும்போது இந்த உலகத்தில் நம்ம புண்ணியமான மனிதனாக நம்ம பிறப்பு வாங்கியிருக்கிறோமா, இல்லை நம்ம பாவப்பட்ட ஜென்மங்கள் யாராவது முன்னோர்கள் ஏதாவது ஒரு வகையில் நம்மளை எதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்களா, அதையெல்லாம் சரி செய்யறதுக்காக ஒரு ஜோதிடத்தை அணுக வேண்டியதாக இருக்குது. அதுக்கு நீங்கள் அந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா அதுக்கு தகுந்த என்னென்ன கோயிலுக்கு போனாலும் உங்களுடைய கர்ம விலகும், என்ன தானம் தர்மம் நீங்கள் புண்ணியம் செஞ்சால் உங்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி எல்லா விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஜாதகம் பார்க்கணும். அது உங்களுடைய விருப்பம் இருந்தால் மட்டுமே. அதில் வச்சு நீங்கள் ஜாதகம் பார்த்து உங்கள் தலையெழுத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. தலையெழுத்தை மாற்ற முடியாது, ஆனால் என்னென்னு தெரிஞ்சுட்டா நம்ம பாதையை சரியாக மாற்றிக்கலாம். அப்போ இது எல்லாம் நம்ம தெரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் பலனடையும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. வணக்கம்மா. வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.